டார்கெட் 200ன்னு திமுக முன்னோக்கி பயணிச்சாலும் கூட, நெருக்கடிகள் இல்லாம இல்ல. போன தேர்தல்ல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 173 தொகுதிகள்ல திமுக போட்டியிட்டது. 61ல கூட்டணி கட்சியினர். அதுல 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கட்சியினர் போட்டியிட்டாங்க. ஆனா, இப்ப நிலைமை அப்படி கிடையாது. வேற மாரி பரபரப்ப கூட்டிக் கொண்டிருக்கு. ஃபைட் பயங்கரமா இருக்கு. அதனால கூட்டணி கட்சியினரும் அதிக தொகுதிகள டிமாண்ட் பண்றாங்க. அதுல புதிதாக கூட்டணிக்கு வரக்கூடிய தேமுதிக வரையிலயுங்க. ஸோ இந்த முறை ஒரு 80 தொகுதிகள திமுக அவங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மதிமுக போன்ற கட்சிகள் தங்களுக்கு தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்னும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளார இருந்தும் எங்களுக்கான கோட்டா படி தொகுதிகளை ஒதுக்கிடுங்க அப்படின்னு குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கு. அதுல முதன்மையான குரல் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க டீம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் அவங்களுடைய கோட்டாவுக்கு அவங்களுக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் யோசிச்சுட்டு இருக்காருன்னு. அதாவது தென் மாவட்டங்கள்ல ஒரு 10, சென்னை சுற்று வட்டார மாவட்டங்கள்ல ஒரு 10, அடுத்து வட மாவட்டங்கள்ல ஒரு 10, டெல்டா மாவட்டங்கள்ல, அப்புறம் மேற்கு மண்டலத்தில 5, 5ன்னு கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள், 70 தொகுதிகள் வரை பட்டியல் எடுத்து அதில 40 ஃபைனல் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இந்த 70 தொகுதிகள்ல தீவிரமா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவங்க டீம் வேலை பார்க்கவும் தொடங்கிட்டாங்க. அடிக்கடி உதயநிதி ஸ்டாலினும் அங்க வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ராமநாதபுரம், மதுரை மேற்கு, உசிலம்பட்டி, இங்க சென்னையில வேளச்சேரி, அப்புறம் பெரம்பூர், இன்னொரு பக்கம் டெல்டா எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர், மன்னார்குடி அப்படின்னு இந்த தொகுதிகள்லாம் அவங்களுடைய லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னும் சோர்சஸ் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி அவருக்குன்னு தனியாக ஒரு விசுவாசமான கூட்டத்த உருவாக்கணும். குறிப்பா தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும், அவருடைய ஆதரவாளர்களாக எம்பிக்கள் இருக்கணும், எம்எல்ஏக்கள் இருக்கணும், கட்சியில முக்கிய பதவிகள்ல இருக்கிறவங்களும் இருக்கணும். அதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அறிவாலய தலைமை அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகள நன்கறிந்த உடன்பிறப்புகள்.